Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Noise and Grinds, Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below. SM பாண்டி இயக்கத்தில் கவிதா and ஆனந்த கிருஷ்ணன் தயாரிப்பில் சத்யா நடிக்கும் ராபர் இன்று முதல் உலகமெங்கும். ஸ்வீட் ஆர்ட் ரியோராஜ், கோபிகா ரமேஷ், அருணாச்சலேஸ்வரன், ஃபவுசி, ரிடன் கிங்ஸ்லி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த படத்தில். ஸோ ஸ்வினித் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்வினித்துடைய டெபியூ ஃபிலிம் இது. அண்ட் ஒய்எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ், யுவன் சங்கர் ராஜா ப்ரொடக்ஷனில் வரக்கூடிய 4வது படம். ஸோ இந்த படத்தை பற்றின டாக்ஸ் நிறையா சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் ரீசெண்டாக அந்த ஆசம் கிசான்ற பாட்டு பயங்கர ட்ரெண்டுன்னே சொல்லலாம். இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் இந்த ரீல்ஸ்லாம் பண்ணி சுற்றிட்டு இருந்தோம். இருந்தாலும் இந்த படத்தை நேற்று ஒரு செலிபிரிட்டி ஷோ பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. படம் பார்த்ததுக்கப்புறமா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்வீட் ஆர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் என்னென்ன இருக்குது, இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்தை பார்க்க போகலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நிறைய படங்களில் அது தொடர்ந்து வலியுறுத்திட்டே தான் இருக்காங்களே தவிர இன்னமும் அந்த மாதிரி படங்களில் அந்த மெசேஜ் சொல்கிறாங்கன்னா அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு படம் பார்க்குறோம், அந்த படத்தில் ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, அந்த மெசேஜ் நம்மளுக்கு கன்வே ஆகி நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த படம் ஒரு ஹிட் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஸ்வீட் ஆர்ட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அந்த படத்தை நிறைய படங்கள் வலியுறுத்திட்டே வருது அப்படிங்கும் பொழுது இன்னும் அந்த மெசேஜ் கரெக்டாக கன்வே ஆகலையோ அப்படின்ற ஒரு புரிதல் இருக்குது. அண்ட் எட் அகெயின் ஸ்வீட் ஆர்ட் அந்த மாதிரியான ஒரு மெசேஜை போல்ட் அண்ட் லவுட் அண்ட் கிளியராக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்லைன், ஸ்வீட் ஆர்டோடைய ஒன்லைன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எக்ஸாக்ட்லி இதில் ட்ரெய்லரில் என்னவோ அதே தான். ட்ரெய்லரில் சொல்ல போனோன்னா ஒரு படத்தோடைய ஒரு சில ஹை பாயிண்ட்ஸை ஹைட் பண்ணி ட்ரெய்லரில் காட்டியிருப்பாங்க. பட் இந்த படத்தோட ட்ரெய்லர் கிளியர் கட் டிரான்ஸ்பரண்ட் பிக்சர் ஆஃப் வாட் த ஃபீச்சர் ஃபிலிம் இஸ் ஆல் அபவுட். ஸோ அந்த படத்தில் என்னெல்லாம் ஹை பாயிண்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்றது ட்ரெய்லர்லேயே கொடுத்துட்டாங்க. ஆப்வியஸ்லி ஒரு கப்புள், ரியோ அண்ட் கோபிகா, அதாவது கேரக்டர் நேம் வச்சுக்கலாம், மனு அண்ட் வாசு, 2 பேருமே ஒரு கப்புள்ஸ். 2 பேருக்குமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அது பிரேக்கப் ஆகுது. பிரேக்கப் ஆகுனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தெரியுது மனு கேரக்டர், அதாவது ஹீரோயின் கேரக்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ப்ரெக்னெண்ட், அந்த பிரேக்கப் ஆனதுக்கப்புறமா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்றது தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள நடக்க போகிற ட்ராமா, சேர்றாங்களா பிரிகிறாங்களா, குழந்தைய அபார்ட் பண்ணுறாங்களா வச்சுக்கிறாங்களா, இவங்க சேர்றதுக்கோ பிரியறதுக்கோ சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அவங்களோட ஃபேமிலியோ இல்லை அக்வைண்டன்ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிளோ என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணுறாங்க, என்ன மாதிரி இந்த கதையை நகர்த்தி கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி ஃபார் ஸ்வீட் ஆர்ட். ஸோ இந்த படத்துடைய நிறைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்த்தது ரியோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ரியோவுடைய 4வது ஃபிலிம். டெக்னிக்கலி அவர் தொடர்ந்து அவரோட ஃபில்மோகிராஃபி பார்த்துட்டே வந்தோன்னா முதல் 2 படம் ஒரு மாதிரி செம்ம ஃபன்னாக ரியோவோட ஜோன்லேயே இருக்கும். அவர் ஒரு நக்கலாக கலாச்சிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அந்த ஜோனில் இருக்கும். ஜோ கம்ப்ளீட்டாக ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச், அது ரியோவால் ரொமான்ஸ் பண்ணியும் ஒரு எமோட் பண்ணியும் நடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேட்வே ஓப்பன் ஆன படம் ஜோ. அப்படியே கட் பண்ணால் ஸ்வீட் ஆர்ட். ஸ்வீட் ஆர்ட்டில் நீங்கள் பார்க்காத ஒரு ரியோ ராஜை பார்க்க முடியும் பிகாஸ் ஆஃப் த கேரக்டர் ஸ்டேஜிங் அப்படின்னே சொல்லலாம். ஸ்வினித் ரியோ கேரக்டரை ஸ்டேஜ் பண்ண விதம் ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக, அவர் மட்டுமே, அவருக்கு செல்ஃப் சென்டர்டாக இருக்கும். செல்ஃப் சென்டர்டான ஒரு கேரக்டர். அவனுக்கு என்ன வேணுமோ அதுதான் அவனுக்கு நீடட். தட் இஸ் ஹிஸ் அட்மோஸ்ட் ப்ரியாரிட்டி. மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் இன்னொரு ஆங்கிளில் யோசிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். நம்ம யதார்த்தமாக ஒரு விஷயத்த பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பர்த்டே அப்படின்னா அது ஒரு அனாத ஆசிரமத்தில் நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் நம்ம நினைக்கிறது தான். ஆனால் ரியோவோட கேரக்டர் அதை எப்படி அப்ரோச் பண்ணுது அப்படின்ற அந்த மாற்று ஐடியாலஜி இருக்கு இல்லையா, அந்த விஷயம் கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருந்தது ரியோராஜோட கேரக்டர் ஸ்டேஜிங் பொறுத்த வரைக்கும். ஸோ குறிப்பாக அந்த அனாத ஆசிரமம் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றின ஒரு சீனுமே அதில் இருக்குது. லிட்ரலி தேட்டரில் ஒரு கிளாப் மூமெண்ட்டாக அமைஞ்ச ஒரு சீன் அப்படின்னே சொல்லலாம். எக்ஸாக்ட்லி கம்மிங் பேக் அகைன், அதுதான் ஸ்வினித்துடைய இந்த படத்துக்கான ஸ்டேஜிங்னு சொல்லலாம். அண்ட் ரியோராஜ், கம்மிங் பேக் டு ரியோர் அப்படிங்கும்போது இந்த படத்தில் ஒரு மெச்சோர்டான ஒரு ஆக்டிங் சென்ஸ் லைக் கேரக்டராகவே மெச்சோர்டான ஒரு கேரக்டர் நீங்கள் இப்படி பார்க்காத ஒரு ரியோவை பார்க்க முடியும். என்னால் இப்படியுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ரியோ அப்படின்னே சொல்லலாம் தாராளமாக. அண்ட் அப்படியே கட் பண்ணால் கோபிகா ரமேஷ். கோபிகா அவங்களோட டெபியூ ஃபிலிம் தமிழில் ஆல்ரெடி சுழல் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸும் பண்ணியிருக்காங்க. படம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் சுழல் எடுத்துக்கிட்டு அப்படியே இதோட கோரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களா இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும். அண்ட் டிராகன்லேயுமே இருந்திருப்பாங்க, ஒரு சின்ன சீன் போயிருப்பாங்க. பட் ஃபுல் லென்த்தாக சொல்கிறேன். ஸோ இந்த படத்தில் அவங்க கேரி பண்ண விஷயம் எட் அகெயின் ஒரு வேவ் தான். எல்லாமே அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுது. லவ் இருக்குது, ஒரு இன்டென்ஸ் க்ரையிங் இருக்குது, ஒரு எமோட் பண்ணுற சீக்வன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கோபிகா ரமேஷ். அண்ட் அடுத்து கட் பண்ணால் இது ஒரு கப்பலில் இன்னும் 2 கப்பல் இருக்காங்க, அருணாச்சலேஸ்வரன், ஃபவுசி அப்படின்னு சொல்லி. இவங்க 2 பேருமே யாருன்னா
கதைக்கின்னு தனியாக ஒரு ட்ராக் வச்சு காமெடி எடுத்து நம்ம பார்த்துருக்கோம் படங்களில் தொடர்ந்து. ஆனால் இந்த படத்தில் வரக்கூடிய காமெடி எல்லாமே சிச்சுவேஷனல் ஹியூமராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிச்சுவேஷன் நடக்கும், ரியோ ஒரு இடத்துல ஹீரோ மாட்டியிருப்பாரு, அதை மாட்டினதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காமெடியுமோ இல்லை ஒரு ஒரு கவுண்டரோ போடுற மாதிரியான பேக்கிங் இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகுது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். அதை அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ண அருணாச்சலேஸ்வரன் அண்ட் ஃபௌசி அவங்க ஒரு பேரா பண்ணியிருக்காங்க. ஃபௌசி கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 10 minutes இருக்கும், செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 minutes இருக்கும். ஆனால் படம் ஃபுல்லாக அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. 10 minutes. ஆனால் படம் ஃபுல்லாக எப்படி இருப்பாங்கன்னா இட் அகெயின் அதுதான் ஒரு ஸ்டேஜிங், டைரக்டர் ஸ்டேஜிங் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் எடுக்கும்பொழுது இன்னொரு பாசிட்டிவ் அப்ரோச் யாருக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னா இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் டீம், சினிமாட்டோகிராஃபர் அண்ட் தி எடிட்டர் 2 பேருக்குமே ஈக்குவலாக ஷேர் பண்ணி தான் ஆகணும். சினிமாட்டோகிராஃபி பாலாஜி பண்ணியிருக்கிறாரு. பாலாஜி பொறுத்த வரைக்குமே வந்து இந்த கதைக்கு நீங்கள் ரொம்ப மார்வெலஸான ஷார்ட்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ட்ரமாட்டிக்கலாக இருக்காது. ஆனால் கதை ட்ரமாட்டிக்கலாக இருக்கும்போது என் ஷார்ட்ஸ் வந்து நார்மலாகவே இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தினுடைய கலர் டோன் தான். ஒரு மாதிரி டீசாச்சுரேட்டடான டோன் இருந்தாலும் கூட உங்களால் அந்த படத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். பொதுவாகவே இந்த லவ் கதை, லவ் படம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வைப்ரண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுவே ஒரு சேஞ்சாக தெரிஞ்சது எனக்கு. ஒரு டீசாச்சுரேட்டட் டோனில் அழகாக ஒரு காதல் கதையை கன்வே பண்ண சினிமாட்டோகிராஃபர் பாலாஜி இஸ் டன் அன் அப்சல்யூட் ஒர்க். அண்ட் இந்த படத்தினுடைய செகண்ட் டைரக்டர் நான் சொல்லுவேன். இவர் வந்து எடிட்டர்னு நான் சொல்ல மாட்டேன், செகண்ட் டைரக்டர் தமிழரசன், தி எடிட்டர் ஆஃப் ஸ்வீட் ஹார்ட். டு பி ப்ரூட்டலி ஹானஸ்ட், இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ப்ரீ ப்ரொடக்ஷனில் நடந்துச்சா இல்லை ப்ரொடக்ஷனில் நடந்துச்சா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கண்டிப்பாக நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபுட்டேஜஸ் அண்ட் ரஷ் எடிட் டேபிளில் வந்ததுக்கு அப்புறமா தமிழரசன் ஹாஸ் ரிட்டன் அ ஸ்க்ரீன் பிளே ஃபார் திஸ் இன்க்ளூடிங் வித் ஸ்வீனித் தி டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு நான் லீனியரான ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் தான் அதை பேக் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கும், நேற்றுக்கு போவோம், நாளைக்கு வரும், திரும்ப இன்னைக்கு வரும் அப்படின்னு மாதிரி ஒரு கண்டிப்பாக ஒரு நான் லீனியராக பேக் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கதைக்கு அந்த நான் லீனியர் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா லீனியராகவும் சொல்லியிருக்கலாம். பட் ஸ்டில் இந்த நான் லீனியரை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே வைஸ் எழுதி ப்ரெசென்ட் பண்ண தமிழரசன் இஸ் டன் அ மேக்னிஃபிசன்ட் பிரில்லியன்ட் ஜாப். கனெக்ட் பண்ணிக்க முடியுது, அதுதான் இதில் இம்பார்ட்டண்ட்டும் கூட. இந்த நான் லீனியர் அப்படிங்கும்போது பொதுவாகவே என்ன டூல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டைமு டேட்லாம் போடுவாங்க. இன்று இல்லை முன்னாடி போகிறாங்கன்னா 10 நாட்களுக்கு முன்னாடி, இல்லை இந்த பின்னாடி போகிறாங்கன்னா 10 நாட்களுக்கு பிறகுன்னு டெக்ஸ்ட்டில் பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த படத்தில் அதுவும் இருக்குது. ஒரு சில ஷார்ட்ஸுக்கு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஆனாலுமே உங்களால் அந்த ஸ்டோரி எங்கே தான் ட்ராவல் ஆகுது அப்படின்றத டெக்ஸ்ட் இல்லாமே உங்களால் புரிஞ்சிக்க முடிகிற அளவுக்கு ஒரு டீட்டெயில் ஒர்க் ஃப்ரம் தி எடிட்டர் ஹிம்செல்ஃப். அண்ட் மியூசிக், யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து எந்த பக்கம் சொல்கிறது காயின் பண்ணுறதுன்னு தெரில. ஒரு மியூசிக்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஓஎஸ்டியில் கோட்டுன்னு சொல்லி அவர் அட்ரஸ் பண்ணுமா இல்லை பாடல்களில் கோட்டுன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுமா அப்படின்றது தெரியல. ஆனால் இங்கே என்னன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் ஸ்வீட் ஹார்ட்டோட பாட்டு நிறைய கேட்டிருப்பீங்க, பிடிச்ச பாட்டாக இருக்கும், லூப்பில் இருந்திருக்கும். ஆனால் இந்த பாட்டோட பிளேஸ்மெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியாத அளவுக்கு அந்த பாட்டை அழகாக பிளேஸ் பண்ணியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. கட் பண்ணிட்டு இங்கே கட் பண்ணால் அப்படியே குழுமநாளில் ஒரு சாங்கு, ஹீரோ ஹீரோயினோட ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் அந்த கிடையாது. கதையோட பிளெண்ட் ஆகி தொடர்ந்து போகிற மாதிரியான ஒரு பாடலாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அண்ட் எட் அகெயின் அவரை புகழ்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை அப்படின்றனால ஹேட்ஸ் ஆஃப் யுவன் சங்கர் ராஜா ஃபார் ஓஎஸ்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓஎஸ்டி அப்படின்னே சொல்லலாம். இட்ஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப் ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அ மியூசிக் கம்போசர் ஆஸ் வெல். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், டைரக்டர் ஸ்வினித். ஸ்வினித்தோட டெபியூ ஃபிலிம் இது. டெபியூ ஃபிலிமில் ஒரு நான் லீனியர் ஸ்டைல் ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கும் பொழுது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பொதுவாக நான் லீனியர்னு எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நரேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இல்லை நரேட்டிவ் இல்லாமல் ப்ராப்பர் நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங்காக இருந்திருக்கு, நரேட்டிவ்ஸ் இல்லாமல். அதுவே மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரம் ஸ்வினித் ஹிம்செல்ஃப். ஒரு டெபியூ ஃபிலிம் எடுத்த ஒரு ஃப்ளேவரே தெரியல. ஆப்வியஸ்லி இந்த படம் நீங்கள் பார்க்கும் பொழுது இது இப்படி இருந்திருக்கலாமே, இது அப்படி இருந்திருக்கலாமே, இது இந்த மாதிரி எடுத்துக்கலாமே, அந்த மாதிரி எடுத்துக்கலாமேன்னு ஒரு நிறைய விஷயங்கள் உங்கள் முன்னாடி வந்து போகும். இருந்தாலும் இந்த படம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்றதுக்கான காரணம் ஸ்வினித் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படம் ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம். பட் த மேக்கிங் ஆஃப் த ஃபிலிம் இருக்கிறது இல்லையா, நாளைக்கு அடுத்து வர டைரக்டர்ஸ் வந்து ஸ்வீட் ஹார்ட் ஸ்டைலில் பேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் பாசிட்டிவ்ஸ் முடிஞ்ச அப்புறமா கம்மிங் டு நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுக்கும் பொழுது நான் ஃபர்ஸ்ட் எந்த விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுவேன் அப்படின்னா டைரக்ஷன் பாயிண்டில் இந்த கதையை நான் லீனியராக சொல்லணும்னு முடிவு பண்ண ஒரு விஷயம் தான். இந்த படத்தை வந்து நீங்கள் லீனியராகவே சொல்லியிருக்கலாம். ஃபஸ்ட்டு ஏல ஆரம்பித்து பிக்கு வருது, சிக்கு வருது, அப்படியே ஜெட்டில் முடியுது அப்படிங்கும்பொழுது அது லீனியராகவே சொல்லியிருக்கலாம். பட் நான் லீனியர் அப்படின்னு எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியல. கதைக்கு அது மச் நீடடா அப்படின்னு கேட்கும்போது அது மாதிரி எனக்கும் தெரியல. கதைக்கு நீடட் மாதிரியும் தெரியல. பட் நான் லீனியர் நரேட்டிவ் அது தொடர்ந்து சினிமா ஃபாலோ பண்ணுற ஒரு சினிஃபில்க்கு மட்டும்தான் புரியுமா அப்படின்னா கோஸ் போத் வேஸ். அது உங்களோட கால் தான். ஐ லீவ் இட் டு யூ. இது எங்கே போகுது, இது ஏன் எப்படி வருது, இது இங்கே தானே இருந்தாங்க, ஏன் இங்கே போனாங்க அப்படின்ற மிக்சர் மேட்சஸ் நிறையா கேள்விகள் வரலாம் மேபி.
அதுக்கான ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் மேபி. அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த படம் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த படத்தில் பேசியிருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும், இன்னைக்கு லவ்வில் எது சீரியஸாக எடுத்துக்கணும், எது இன்டென்ஸாக இருக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருக்கோம். ஆப்வியஸ்லி மெசேஜஸ்க்கு நம்ம அப்புறம் வருவோம். ஆனாலுமே கேரக்டர் வைஸ் எடுத்துக்கும் போது இந்த கேரக்டர் இந்த இடத்துல தேவையே இல்லையே, இந்த கேரக்டர் இந்த இடத்துக்கு நீடடே இல்லையே அப்படின்ற மாதிரி, இந்த சீன் இந்த இடத்துக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியான நிறைய கன்வேயல்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ஆப்வியஸ்லி அது ஃப்ளோவை கெடுக்கலைனாலும் கூட நீடடா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா, அது ஒரு பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. அண்ட் மோரோவர் இந்த படத்தில் நிறையா ஸ்கோப்ஸ் இருந்துச்சுங்க. எந்த இடத்துலனா, படம் பார்க்கும் பொழுதே பக்கத்தில் இருக்கிறவன் ஒரு 4 கவுண்டர்ஸ் போடுறான், ஒரு சில 4 ஹியூமர் கொடுக்குறான், அவன் சொல்கிறது இன்னும் ஜோக்காக இருக்குது அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய ஸ்கோப்ஸ் இந்த படத்தில் இருந்து ஹியூமர் கோஷன்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. அது ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்றது தான் கொஞ்சம் ஒரு டவுட்டாகவே இருந்தது. வெளியே பேசும்போதுமே நிறைய சொன்னதுமே அதுதான். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாததுக்கான காரணம் என்ன அப்படிங்கும்போது, எட் அகெயின் அது ஸ்டேஜிங்னாலையா இல்லை ஸ்வினித்தோட ஸ்டைல் அதுதான் அப்படின்றனால ஹி ஃபிக்ஸ் டு இட் அப்படின்றது தெரியல. இதை நான் நெகட்டிவ்ல காயின் பண்ணணும்னு விரும்பல. ஐ ஃபெல்ட் திஸ் பாயிண்ட் அண்ட் ஐ வாண்டட் டு பாயிண்ட் அவுட் திஸ் பாயிண்ட். அண்ட் இவ்வளோ இருந்தாலும் கூட படமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் அப்படிங்கும்போது, பொதுவாக நம்ம வீட்லேயும் சரி நம்ம இருக்கிற கேங்லேயும் சரி ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் அப்படின்றத பெருசாக கேட்டிருக்கோமா அப்படின்னா இட் அகெயின் ஒரு கேள்விக்குறி தான். ஒரு ஃப்ரெண்டு, உங்கள் பையன் ஒரு ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா அவனுக்கு நீ என்னடா வேணும் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம போகிறோம், அப்படி கேட்டுட்டு போய் வாங்கிட்டு வரோம். அதே ஒரு பொண்ணுக்கு பண்ணுறோமா, மனைவிக்கு பண்ணுறோமா, அல்ல அக்காவுக்கு பண்ணுறோமா, தங்கச்சிக்கு பண்ணுறோமா, அம்மாவுக்கு பண்ணுறோமான்ற போது அது கொஸ்டின் தான். அதை வந்து ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டாக கிளைமேக்ஸில் வச்சுருப்பாங்க. அது ஹீரோயினோட வாய்ஸ் அவுட்டாகவே இருக்கும், ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே நீ வந்து பொண்ணுக்கு எனக்கு என்ன வேணும்னு நீ கேட்டதே இல்லை, உனக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் அப்படிங்கும்போது தேட்டரில் இருந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆச்சு. கரெக்ட் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. இன்னொரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னா ப்ரெக்னென்சி. இன்னைக்கு காலகட்டத்துக்கு இந்த 2020 2000s அப்படிங்கும் போது ப்ரெக்னென்சி அப்படிங்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் அ கேமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே அகைன் அண்ட் அகைன் வருது. ஏன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, அபார்ட் ஆகிறாங்க, ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, அபார்ட் ஆகிறாங்கன்ற மாதிரி அகைன் அண்ட் அகைன் இது ஒரு லூப்பில் போயிட்டே இருக்கே தவிர அதோட வேல்யூ என்ன, அதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படின்றத ரொம்ப இன்டென்ஸாக இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க ரிகார்டிங் ப்ரெக்னென்சி. ஸோ இந்த ரெண்டு விஷயமுமே மச் நீடட் ஆஃப் தி ஹார் ஹை பாயிண்ட். அதை ஸ்வீட் ஹார்ட் காமெடியாகவும் கொஞ்சம் லவ் கலந்தும் சூப்பராக இன்டென்ஸாக கன்வே பண்ணியிருக்கு ஸ்வீட் ஹார்ட். ஸோ ஆன் தி ஹோல் ஸ்வீட் ஹார்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த படம் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றதுக்குள்ளே உங்களால் அடக்கவே முடியாது. ஏன்னா இது கால் தாங்க. சொல்ல போனால் உங்களுக்கு இந்த விஷயம் புரியுது பண்ணி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும். இது தேவையில்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. இது ஒரு கேட் ஆன் த வால் தான். இட் அகெயின் இது டெசிஷன் ஃப்ரம் உங்ககிட்ட இருந்து வர வேண்டிய ஒரு டெசிஷன் தான். ஆனால் ஒரு ரிவ்யூவராகவோ இல்லை ஒரு ஆங்கராகவோ இது எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன ஒரு காமன் பர்சனாக இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐல் கிவ் இட் அ பாஸ் மார்க். ஏன்னா எனக்கு இந்த படம் பிடிச்சது, கனெக்ட் ஆச்சு. இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட், இவங்க சொன்ன மெசேஜஸ் எல்லாமே அப் ஃப்ரண்ட் நீட் ஆஃப் த ஹார் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆனனாலே எனக்கு இந்த படம் கனெக்ட் ஆச்சு, பிடிச்சிது அப்படின்றது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த படம் வந்து காயின் பண்ணது UA அப்படின்னு காயின் பண்ணியிருக்காங்க. வெளியே பேசும்போது ட்ரெய்லர் பார்த்தோம்னா வெளியே எல்லாரும் பேசும்போது அடல்ட் சென்ட்ரிக்கான ஃபிலிமா 18+ஆ UA வேறு வந்திருக்கு, ட்ரெய்லரில் பார்த்தோம் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ட்ரெய்லரில் நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்களோ அந்த அளவுக்கு தான் படத்தில் இருக்கும். அந்த ஒரு இன்டிமெசி வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியில் கண்டிப்பாக இருந்து தான் ஆகும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது UA அப்படிங்கும்போது 18+ ஃபிலிம்னு இதை காயின் பண்ணுறாங்க வெளியே. பட் இட்ஸ் நாட் அன் 18+ ஃபிலிம், இட்ஸ் பியூர் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். கண்டிப்பாக போய் பார்க்கலாம் இந்த படத்தை. இது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறீங்களோ, இல்லை உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறீங்களோ, இல்லை உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போகிறீங்களோ, உங்கள் அம்மா கிட்ட முடிச்சுட்டு வரும்போது திரும்பி பார்த்தோம்மா உனக்கு என்னமா வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் வரும். ஸோ இட்ஸ் நாட் 18+, இட்ஸ் UA பிகாஸ் ஆஃப் ஒரு சில மாண்டேஜஸ். அந்த ஒரு மாண்டேஜஸ் ஒரு பாட்டிலே முடிஞ்சிடும். ஸோ அதனால் தைரியமாக ஃபேமிலியோட தேட்டருக்கு இந்த படத்தை போய் பார்க்கலாம். So that's the final frame for Sweetheart. Until next time, keep watching, keep exploring and keep loving the magic of movies. See you on screens. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Noise and Grinds, Sastha Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below. SM பாண்டி இயக்கத்தில் கவிதா and ஆனந்த கிருஷ்ணன் தயாரிப்பில் சத்யா நடிக்கும் ராபர் இன்று முதல் உலகமெங்கும்.